வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே மக்களுக்குரிய ஆட்சியாக முழுமைப்படுத்தியிருக்கிறது. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய சான்றாக மக்கள் ஒவ்வொரு இடத்திலுமே இந்த பதிவு அனைத்து மக்களுக்குரியது. தோல்வி என்பது இன்றைக்கு நிரந்தரம் அல்ல. நாளை வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்காக அனைவருமே காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் துரோகத்துக்கும் வஞ்சத்துக்கும் முழுமையாக தீர்வு எட்டப்படும். ஒவ்வொரு இடத்திலுமே நம்ம ஏளனமாக இழிவாக பேசக்கூடிய நபர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நம்முடைய தலைவர்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றவர்களை வாழ வைத்து பார்த்திருக்கிறது. ஆனால் நம்ம இன்றைக்கு வஞ்சிக்கப்பட வேண்டும், நம்மளை அழிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்பதை இங்கு கண்டிப்பாக வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். கடந்த 5 வருடத்தை முழுமையாக வரக்கூடிய 5 வருடமும் பிரதிபலிக்கப் போகிறது என்பது முன்கூட்டியே ஒவ்வொரு இடத்திலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்துக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் முழுமையாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். என்றைக்குமே எங்களுடைய தலைவர் எடப்பாடி ஐயா தான். அவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவால் உருவாக்கப்பட்ட நபர். 50 ஆண்டுகள் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய தொண்டாற்றியவர், நமக்கு முன்மாதிரியாக இன்றைக்கு வழி நடத்தக்கூடியவர். எத்தனையோ துரோகிகள் நம்மை விட்டு வெளியே சென்றிருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஸ்தானத்தில் இன்றைக்கு அமர்ந்து நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். நம்பிக்கையோடு நமக்குரிய சான்றாக அவருடைய பேச்சை கேட்டு நிற்கக்கூடிய நபர்கள் என்றைக்குமே வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய நமக்குரிய ஆட்சி அமைப்பை ஏற்படுத்துவோம். இன்றைக்கு நடக்கின்ற அநீதிகளுக்கு தீர்வு எட்டப்படும். வரக்கூடிய இந்த 5 வருடத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய கடினமான காலகட்டமாக மாறப்போகிறது. இன்றைக்கு மக்களுக்குரிய நலத்திட்டங்களை நாம் எடுத்து செல்ல முடியாத ஒரு காலகட்டமாக இருந்தாலும் மத்திய அரசினுடைய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நேரடியாக மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடு மக்களுக்குரிய தொண்டாற்றுவோம். இன்றைக்கு யாரெல்லாம் நம்ம ஏளனமாக பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல பாடம் காலம் பதில் சொல்லும். நம்முடைய அனைத்து மக்களின் சார்பாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் மக்களே. நன்றி.